நடிகர் ரோபோ சங்கரின் மரணம் அவங்க குடும்பத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் அவருடைய ரசிகர்களையும் பெரிய ஒரு மீளா துயரில் ஆழ்த்தியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சடன் மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு பயங்கரமான இந்த பிரச்சனையினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஜாண்டிஸ் ரொம்ப பிளட்டில் பரவி அது மல்டி ஆர்கனை எஃபெக்ட் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கடவுள் ஒரு 2வது ரவுண்டை கொடுத்தாரு ஆயுஸ் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டு ஒரு சில படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 16ஆம் தேதி சென்னை சபர்மனில் நடந்த ஒரு ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. உடனே அங்கிருந்து படக்குழுவினர் காரில் கூட்டிகிட்டு பெருங்குடியில் இருக்கிற ஜெம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. மருத்துவர்கள் பரிசோதித்ததில் ரத்த அழுத்தம் ரொம்ப லோ பிபியாக இருந்தது, மிக குறைவாக இருந்தது. அதுக்கப்புறமா கான்சியஸும் கம்மியாக இருந்ததுனால உடனே வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோட அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 16ஆம் தேதி நைட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளுக்கு வந்தாலும் 17ஆம் தேதியிலேருந்து அவருக்கு திருப்பியும் மற்ற ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியே அவரோட முன்னேற்றம் குறைவாக இருந்ததுனால மருத்துவர்கள் கவலை தெரிவித்தாங்க. இருந்தாலும் அவங்க மனைவியும் குடும்பத்தாரும் அவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலை தான் நேற்று இரவு 9:05 மணி அளவில் திரு ரோபோ சங்கர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அவருடைய மரணம் ரொம்ப ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர் அதை ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டிருக்காரு. தன்னுடைய கடைசி நிமிடங்களில் மனைவி மகள்கிட்ட தன்னுடைய மகளும் மனைவியும் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளோட சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு நைட்டு தாங்கவே மாட்டேன், இன்னைக்கு நைட்டு தாங்கிறது எனக்கு கஷ்டம், எனக்கே தெரியுது என்னோட உடம்பு கண்டிஷன், அதனால நீ தைரியமாக இருக்கணும் பிரியங்கா, இனிமேல் இந்த குடும்பத்தை நீ தான் பார்க்கணும் என் இடத்துல இருந்து. இது வரைக்கும் உன் மனசு நோகிற மாதிரியோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ நடந்துகிட்டு இருந்தாலோ என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் மழுக தான் மனைவி கிட்ட கடைசியாக பேசியிருக்காரு. அதே போல் மகள் இந்திரஜாவை அழைச்சி அவங்கக்கிட்டையும் அப்பா இல்லைன்னு கவலைப்படக்கூடாது, எப்போவும் நான் உன் கூடவே இருப்பேன், இந்த சொசைட்டியும் மற்றவர்களையும் நீ தைரியத்தோடு எதிர்கொள்ளணும், உனக்கு எல்லா விதத்துலேயும் அம்மா பிரியங்காவும் உன் கணவர் கார்த்தியும் கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தவிர என்னுடைய ஒரு மறு உருவமாக உனக்கு உன்னுடைய மகன் இருப்பான், என் பேரன் இருப்பான் அப்படிங்கிற தைரியத்தையும் கொடுத்துட்டு நேற்று இரவு ஒரு மரணிச்சிருக்கார். உண்மையிலே நெஞ்ச உழுக்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த குடும்பத்தினுடைய அதிர்ச்சியான அந்த சோகம். தொடர்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகள்லாம் அவருடைய இல்லத்துக்கு எடுத்து வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராதா அவென்யூ 7th ஸ்ட்ரீட்டில் அவருடைய வீட்டில் வச்சு இன்று காலம்பரத்திலேருந்து பல்வேறு திரைப்பிரபலங்கள், ஏன் முன்னாள் நடிகரும் இந்நாள் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் நேரில் திரு ரோபோ சங்கருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. நேற்று இரவு 9:10 மணிக்கு இந்த தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவருடைய மானசீக குருவும் ரோல் மாடலுமாக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவரை பிரிஞ்சு என்னால் தாங்க முடியல, அப்படி ஒரு சோகத்தை கொடுத்துட்டு போயிட்டார் ரோபோ சங்கர், அவர் போயிட்டார் நான் இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு கமல் தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணியிருந்தார். அதே போல் பல்வேறு நடிகர்கள் நடிகைகள் அவரை வைத்து இயக்கிய இயக்குநர்கள்னு இப்படி பல பேர் அவருக்கு தன்னுடைய இறுதி இரங்கலையும் பல பேர் நேரில் அவருக்கு இறுதி மரியாதையும் செலுத்தினர். அவங்களுடைய அத்தனை பேருடைய இறுதி அஞ்சலிக்கு பிறகு இன்று மாலை 4:30 மணி அளவில் அவருடைய இறுதி ஊர்வலமானது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வலசரவாக்கம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. உண்மையிலே இந்த ரோபோ சங்கர் இந்த மரணம்ங்கிறது ரொம்ப சின்ன வயசு மரணம் தான், 46 வயசு தான் ஆகுது. அதாவது 46 வயசுக்குள்ளே அவ்வளவு நல்லது கெட்டது பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் எல்லாத்தையுமே சந்தித்தவர் ரோபோ சங்கர். அவருடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம் சிம்மக்கல் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஆரம்பம் முதலே ஒரு கலை மீதான ஒரு பற்று, அதை தாண்டி உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாடி பில்டர் ஆகி அவர் மிஸ்டர் மதுரை அப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடுன்னு பல பட்டங்களை வாங்கினார். அதனுடைய வெளிப்பாடு தன்னுடைய உடல் கட்டுக்கோப்பாக இருக்கிறத பார்த்து அதை வச்சு எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த உடம்பை வச்சு உடம்பு ஃபுல்லாக இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை பூசி ரோபோ மாதிரி பல்வேறு மேடைகளில் நடனமாடி ரசிகர்களை மகிழ்வுக்கு தொடங்கியிருக்காரு. அது நாளடைவில் எல்லா கோவில் திருவிழாக்கள் அப்புறம் அரசியல் மாநாடு கச்சேரி இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும்
கச்சேரிகள் வர தொடங்குச்சு அவருக்கு. அந்த மேடை நாடக கச்சேரிகளுக்காகவே ரோபோ சங்கர் உலகம் பூரா சுத்த ஆரம்பித்தார். அப்படி சுத்த ஆரம்பித்தப்போ எல்லா இடத்துலையும் அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை, அந்த சில்வர் பெயிண்ட்டை உடம்பு பூரா பூசி அதில் வழியாக வந்து உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து அப்படியே டான்ஸ் ஆட வைப்பார். அந்த ஒரு மியூசிக் தகுந்த மாதிரி கை தனியாக, கால் தனியாக, தனது மார்பு தனியாக, காது தனியாக அப்படி ஆட வச்சு அதன் மூலியமாக ரசிகர்களை தன்வசப்படுத்தினார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 பேருடைய குரலில் வந்து மிமிக்ரி பண்ணுவார். அவருடைய மிமிக்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாய்விட்டு சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொன்றா பண்ணி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடச்சிது. வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தார். அவருடைய அந்த வெளி உலகத்துக்கு தெரிய வச்ச பெருமை வந்து விஜய் டிவிக்கு கிடச்சிது. விஜய் டிவியில் கலக்க போகுது யாருங்கிற மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இந்த உலகம் முழுவதும் ரோபோ சங்கர் தெரிய ஆரம்பித்தார். அதனை தொடர்ந்து பட வாய்ப்பு வந்தது. அடுத்த கட்டமாக அப்படியே சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு மூவ் ஆனார். பெரிய திரையில் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அங்கேயும் வந்து தன்னுடைய தனித்துவமான நடிப்பு, அந்த கோர்வை பேசுகிற அந்த நகைச்சுவை உணர்வு, இதன் மூலியமாக தனக்கான ஒரு ஆடியன்ஸை தக்க வச்சுக்கிட்டார். இந்த குறிப்பாக 4-5 படங்களில் சொல்லலாம். வேலன் வெள்ளக்காரன் படத்தில் வந்து விஷ்ணு விஷால் படத்தில் வந்து இவரும் அந்த ஒரு காம்பினேஷனில் ஒரு சீன் பண்ணியிருப்பார். அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். மனோபாலாவோட காலம்பரை 6 மணிக்கு கோழி கூவையிலன்னு ஆரம்பித்து அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ரவிமரியா டேரக்டர். அதுவும் அந்த சீனில் அட்டகாசமாக இருக்கும் அவங்க காம்பினேஷனில். இந்த மாதிரியான நிறைய படங்கள், விஸ்வாசம் படத்தில் அவ்வளவு கவுண்டர் போடுவார் விவேக்குக்கு. அஜித்தோட சேர்ந்து விஸ்வாசத்தில் ஒரு மிரட்டி இருப்பார் காமெடியில். இப்படி பல படங்களை வந்து தன்னுடைய நடிப்பு திறமையால் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தவர் நடிகர் ரோபோ சங்கர். இப்படியெல்லாம் பெருமையானவர். தனக்கு மனைவியாக வந்த அந்த பிரியங்காவுங்கிற வந்து சென்னையில் வந்து அவங்க ஒரு டான்ஸர். இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகளில் பார்க்குறப்ப பிரியங்காவும் ஒரு ஸ்டேஜில் பார்க்குறாங்க. இவர் வந்து தீவிரமான பக்தர், அதாவது ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் அப்படின்னு தான் கூப்பிடுவார் கமலஹாசனை. கமலஹாசன் மீது ஒரு வெறித்தனமான தொண்டன் அப்படின்னா அது ரோபோ சங்கர் தான். அவனுடைய பள்ளி பருவத்திலேருந்து கமல் மீதான பற்று இருந்தது. அதை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாழவந்தான் படம் அப்போ வெளிவந்த சமயத்தில் கமலஹாசன் மாதிரியே தலையை ஃபுல்லாக மொட்டை அடிச்சுக்கிட்டு அந்த தன்னுடைய பாடி பில்டான உடம்பை வச்சு அவர் மாதிரியே அந்த கட் பனியனை போட்டுக்கிட்டு தியேட்டர் வாசலில் இருந்து அத்தனை பேரையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. அதில் வந்து மதுரை மாவட்ட கமல் ரசிகர் மன்ற தலைவர் இவரை வந்து அழைச்சிட்டு போய் கமல்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு கமல்கிட்ட வந்து இதை பற்றி எல்லாம் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் அன்னையிலேருந்து வந்து ரோபோ சங்கர் அப்படின்னா நமக்கான ஒரு மிகப்பெரிய ரசிகன் மதுரையில் சொல்லி அவனுக்கு ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆளவந்தான் படத்தினுடைய ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அவர் அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து கமலுக்கும் ரோபோ சங்கருக்குமான அந்த நட்பு ரொம்ப ஜாஸ்தியாகி 2 பேருக்கும் இடையே ஒரு நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்னேகாக்கும் ஒரு நல்ல ரசிகராக இருந்தார். ஸ்னேகான்னு அவ்வளோ பிடிக்கும் ரோபோ சங்கருக்கு. அந்த மாதிரி தான் அந்த பிரியங்கா ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ குமுதமோ குங்குமோ தெரில, ஒரு அட்டைப்படத்தில் வந்து ஸ்னேகா படம் போட்டு வந்திருந்தது. அந்த விரும்புகிறேன், ஆனந்த வீடு, அந்த மாதிரியான சமயத்தில் ஸ்னேகா ரொம்ப பீக்கில் இருந்த சமயத்தில் ஒரு அட்டைப்படமாக வந்திருந்தது. அதை எடுத்து பிரியங்கா படிச்சுக்கிட்டு இருந்தப்ப இவர் பக்கத்தில் போய் கேட்டிருக்காரு. கேட்டவுடனே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்து முடிச்சுட்டு புக்கை கொடுக்குறப்ப அப்போவே தன்னுடைய அன்பை லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு பிரியங்கா கிட்ட. என்ன சடனாக அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அவங்க யோசிச்சு அப்புறம் பதில் சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு தன்னுடைய காதலை ஏற்றுக்கிறாங்க ரோபோ சங்கருடைய காதில். அப்புறம் அவங்களோட திருமணம் நடக்குது. அப்புறம் தான் இந்திரஜா பிறக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சினிமாவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க பள்ளி பருவத்திலேருந்து. அதற்கு உறுதுணையாக ரோபோ சங்கரும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, பல இடங்களில் வந்து வீடியோ பண்ணுறது, அப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் இந்திரஜாவும் கூப்பிட்டு ஸ்டேஜ் ஏறி நடனமாட வைக்கிறது. அப்புறம் மனைவி பிரியங்காவோடு சேர்ந்து 3 பேருமே நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 பேருமே வந்து சின்னத்திரைகளில் வந்து ரொம்ப கலக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அவங்களோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருந்தது. அந்த பொண்ணுக்கும் அப்பா மாதிரி சினிமாவுக்கு வரணும் ஒரு ஆவல் இருந்தது. அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பிகில் படத்தில் அட்லி வந்து அதை நிறைவேற்றி வச்சார். விஜய் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ அந்த படத்தில் வந்து ஃபுட்பால் பெயராக இவங்களும் பாண்டியமாங்கிற ஒரு கேரக்டரில் களமிறங்கி துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவங்களும் அவங்க ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து குண்டாக இருந்தாலும் பல பாடி ஷேமிங்லாம் நடந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை ஃபேஸ் பண்ணி தைரியமாக இன்றைக்கி சொசைட்டியில் அவங்களும் ஒரு நல்ல நடிகையாக வளம் வந்துட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர், பிரியங்கா ரோபோ சங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய அடைமொழிக்கு உதாரணமாக அவங்களுடைய மகளா
அவங்க இருக்காங்க. இப்படி இருந்த அவங்களோட குடும்பத்தில் இன்னொரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடந்தது. அவருடைய உறவுக்காரர் கார்த்தியை வந்து பாண்டியம்மாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சாரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவ்வளோ கிராண்டாக கல்யாணத்தை பண்ணார். அவங்க ஹனிமூன் போனாங்க. அப்புறம் வளகாப்பு சீமந்தமும் அவ்வளவு சூப்பராக பண்ணி பார்த்தாரு. அப்புறம் அவங்களுக்கு அழகாக இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மகன் பிறந்தான். ஸோ ரோபோ சங்கர் வந்து தாத்தாவானார். பேரன் பிறந்த மகிழ்ச்சியில் இன்னும் பூஸ்டாக வந்து படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார். இந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த பையனுக்கு வந்து வர வாரம் புரட்டாசி முடியறதுக்குள்ள ஒரு காது குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க குலதெய்வம் கோயிலில். அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே ரோபோ சங்கர் இப்படி ஒரு மரணத்தை தேடிட்டு இருக்காரு. இந்த அவருடைய மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க குடும்பத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே ரொம்ப சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிற நான் சொன்ன மாதிரி அது தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து இன்னைக்கு ரோபோ சங்கர் இந்த சின்ன வயசில் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ரோபோ சங்கர் வந்து மொடா குடிகாரன், குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிட்டான், இன்னைக்கு இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஆரம்பத்தில் அந்த மாதிரியான ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையானாலும் அப்புறம் அந்த உடல் ரொம்ப கெட்டு போய் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லா ஆர்கனும் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இனிமேல் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சுத்தமாக நிப்பாட்டினார். குடியே எனக்கு வேண்டாம், இனிமேல் எனக்கு குடும்பம் தான் வேணும் அப்படின்னு மாற்றிக்கிட்டு நடப்போட ஆரம்பித்தார். ஆனால் வந்து அதற்குள்ள காலன் வந்து அவரை தன் வசப்படுத்திக்கிட்டான். இருந்தாலும் வந்து ரோபோ சங்கர் வந்து தன்னுடைய உடம்புல பூசிக்கிற அந்த ஒரு கெமிக்கல் கலந்த இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டு அது வந்து அவருக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்க அத்தனை ஆர்கனையும் டேமேஜ் பண்ணியிருக்கு. அதுதான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 1 நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே உடம்புல அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை பூசிட்டு இருந்திருக்காரு. அதுவும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உடம்புல இருந்தால் அப்படியே ரத்தத்தெல்லாம் சுண்டி எடுத்துரும். ஒரு ஸ்டேஜில் வந்து உடம்பு அசைக்க கூட முடியாது, இரும்பு மாதிரி மாறிடுமா. அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் அனுபவித்து 17,000 ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்காரு. வேறு யாருமே முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு உச்சத்தை தொட்டார். தன்னுடைய குறுகிய காலத்திலேயே லண்டன், பாரிஸ் வரைக்கும் போய் அங்கே வந்து ஈபிள் டவருக்கு முன்னாடி நின்று தன்னுடைய ஸ்டேஜ் அந்த ஷோவை பண்ணி காமிச்சு பெருமையாக எல்லாருக்கும் சொன்னார். நான் வந்து மதுரையில் இந்த இடத்துல பிறந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன், என்னோட கஷ்டப்பட்டு இந்த உயரத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ரோபோ சங்கர். அது எல்லாமே இன்னைக்கு ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. காரணம் வந்து ரோபோ சங்கர் ரொம்ப தைரியமாக தன்னுடைய மரணத்தை எதிர்கொண்டு இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் ஏன் திரைப்பட உலகத்துக்கும் தன்னுடைய பேரை நிலைத்து நிற்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு நம்ம விஜய் டாக்கி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.